இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் தை மாதம் 24ஆம் நாள் 7/2/2024 பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35. லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி காலை 11:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் அதிகாலை 3:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 3:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது காலை 6:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்களுடைய பணியில நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இதனை கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிறப்பாகவும் உணர்வீங்க. திட்டமிட்டு இருந்த செயல்களை செய்து முடித்தும் காட்டுவீங்க. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடல் நிலையில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். எதிரிகள் விலகியும் செல்வாங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். கூட்டுத் தொழில பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. இன்று தொழிலுக்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு வீட்டுல பராமரிப்பு பணியின் காரணமாக உடல் அசதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவும் ஏற்படும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பாக்கி தொகைகள் வசூலாகவும் காண்பீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிணக்குகளை சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமும் உண்டாகும். முயற்சிகள்ல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலையில இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உறவினர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. சுமூகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். தங்களுடைய திறமை மற்றும் அர்ப்பணிப்பின் காரணமாக கடினமான சூழ்நிலைகளை கூட சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வெற்றியும் உண்டாகும். இன்று பணிபுரியும் இடத்துல அதிகாரிகளுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. இல்லையென்றால் மற்றவர்களிடத்துல அதிருப்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல நெருங்கிய உறவினர்களின் மூலம் அனுகூலமும் ஒத்துழைப்புகளும் உண்டாகும். பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிதல்களும் உண்டாகும். மனதள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வர்த்தக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க.
வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். இன்று தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரிதல்களும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும், மேன்மையும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொடங்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புத்திசாலித்தனமாக செயல்படுவதன் மூலம் வெற்றியையும் காணலாங்க. இன்று கோயில்களுக்கு சென்று வருவது, ஏதாவது தெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுவது போன்றவற்றில் ஆர்வமாகவும் இருப்பீங்க. அதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று முக்கியமான பிரச்சனை ஒன்றை பற்றி உங்கள் துணை இடத்துல கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில அனுசரணையான போக்கும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. பணத்தை கொண்டு சூழ்நிலைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். போட்டியாளர்களை சமாளித்து முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. நண்பர்களுடைய உதவியுடன் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றியும் கொள்வீங்க. ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விருத்தி செய்யும் முயற்சியில ஈடுபடவும் செய்வீங்க. தடைப்பட்டு இருந்த வருவாயும் கைக்கும் வந்து சேருங்க. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. மாலையில உறவினர்களுடன் தொடர்பு கொண்டு பேசி நலம் விசாரிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் சகோதரனால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. தொழிலுக்காக சில புதிய சாமான்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்கள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றியும் கொள்வீங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்களிடையே செல்வாக்கும் அதிகரிக்கும். படிப்புல இருந்து வந்த தடைகளும் நீங்கி மாணவர்கள் அக்கறை காட்டவும் செய்வாங்க. தொழில் துறையில ஏற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. நிலுவையில் உள்ள பணத்தை நயமாக பேசி வசூலிக்கவும் செய்வீங்க. எல்லா வகையிலும் சுப பலன்கள் தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. முதலீடுகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். அரசு துறை தொடர்பாக எந்த ஒரு வேலையிலும் வெற்றியும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொடர்பான வேலைகள்ல லாபகரமான சூழ்நிலைகளும் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய மாற்றங்கள் உங்கள் உடன் இருப்பவர்களிடத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்குங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசியும் உரையாடவும் செய்வீங்க. உடல் நல பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட சிகிச்சைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. வரவுக்கான சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள செலவுகளாகவும் இருக்குங்க. வெளி உணவுகள் உண்பதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். பயணங்களின் மூலம் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற மொழி பேசும் மக்களுடைய அறிமுகங்களும் ஏற்படும். வர்த்தக முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய நபர்களினால சில மாற்றங்களும் ஏற்படலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். இன்று நிறைவு ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நிறைவாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சந்திப்புகளும் ஏற்படுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். மந்தத்தன்மையும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை முன்னுரிமைப்படுத்தி ஆற்ற வேண்டியதும் அவசியம்ங்க. உங்களுடைய இலக்குகளை வெற்றியை அடைவதற்கு இன்னும் கூடுதலாக முயற்சிகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. கவன சிதறல்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. வேலை செய்கின்ற இடத்துல நல்ல பலன்களை காண்பதற்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டியதும் அவசியம். அதிகப்படியான பணிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்று உணர்ச்சி பூர்வமான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. உங்கள் துணை இடத்துல என்ற சகஜமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். உங்களுடைய வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணத்திற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல உண்டான நெருக்கடிகளும் நீங்கும். எதிர்பார்த்த வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த முயற்சிகளும் நடைபெறும். தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் விடுவீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உடன் வேலை செய்பவர்களிடம் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தொழில் மந்தமாக நடந்தாலும் வருமானம் நல்லபடியாகவும் இருக்குங்க. உணர்ச்சி வசப்படாமல் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. வேலை இடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத லாபமும் உண்டாகும். நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவுவதற்கு முன்வரவும் செய்வீங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த விரிசல்களும் குறையும். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கவனமாக சிந்தித்த பிறகு எந்த ஒரு முடிவையும் எடுப்பதும் நல்லது. சிலருடைய வார்த்தைகளை நம்பி ஏமாறவும் வேண்டாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளையும் பெறுவீங்க. மாணவர்களுக்கு என்று ஏதாவது கவன சிதறல்களும் ஏற்படலாங்க. இதுல இருந்து கவனமாக தப்பித்துக் கொள்வதும் நல்லது. பாடங்கள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். கலைப்பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள்ல லாபமும் உண்டாகும். விவசாய பணிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். இன்று உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆர்வமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழப்பங்களும் நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதிகப்படியான வேலைகளும் இருக்குங்க. அவைகளை முன்னுரிமைப்படுத்தி செய்வதும் நல்லது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. உங்களுடைய வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. இன்று வேலை செய்கின்ற பொழுது தொழில் சார்ந்த அணுகுமுறையில கவனமாக இருப்பதும் நல்லது. இதன் மூலம் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான போக்கும் காணப்படும். இருவரும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் செய்வதில் அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. அதற்கான திட்டமிடுதல்களும் நடைபெறலாம். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் உற்சாகத்தின் காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. அலைச்சல்களும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாற்று இனத்தவர்களுடைய உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இதன் மூலம் தொழிலை விரிவு செய்தும் காட்டுவீங்க. ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம்.
உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லதுங்க. வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. தொழிலுக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கான பண தேவைகளும் நிறைவேறவும் காண்பீங்க. மனதில் அவ்வப்பொழுது இனம் புரியாத சோர்வும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கிடைத்துவிடும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உங்களுடைய தேவைகளை அறிந்து நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. இது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருந்து தாங்க சாதிக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையை அதிகரிப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. இன்று வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி பேசி நல்ல ஒரு முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்குங்க. குடும்பம் சம்பந்தமாக முக்கியமான முடிவையும் எடுப்பீங்க. எதிர்பார்த்தபடி வேலையும் நடைபெறும். விருப்பம் இல்லாத இடத்திற்கு ஏதாவது இட மாற்றங்களும் ஏற்படலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளினால திருப்தியும் உண்டாகும். உங்களுடைய சம்பளங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணமானவர்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்கள் திட்டமிட்டு இருந்த வேலைகள்ல ஏற்றமும் உண்டாகும். செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தடைப்பட்டு இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். வணிகத்துல ஒப்பந்தங்களும் கூடி வரும். இன்று உங்களுடைய மனமும் அமைதியாகவும் உணர்வீங்க. பண ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய நிதி நிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். கல்வியில சாதகமான போக்கும் காணப்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். உறவினர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். விதண்டாவாதமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. மன அமைதியுடனும் உணர்வீங்க. சமூகம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளினால மனதில தெளிவும் உண்டாகும். இன்று கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குழப்பங்களும் நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தெளிவாகவும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாங்க. உங்களுடைய தொடர்பாடல்கள்ல கவனமாகவும் இருங்க. பிரச்சனைகளை தரக்கூடிய விவாதங்களை இன்று கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் காரணமாக இன்று உடல் அசதியும் ஏற்படலாங்க. உங்கள் மனதுல ஏதாவது பதட்டமான உணர்வுகளும் ஏற்படலாம். இதனால உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவுல இன்று நேர்மை மற்றும் உண்மையின் காரணமாக உங்கள் துணையிடத்துல நல்ல ஒரு உறவு நிலையும் ஏற்படும். உறவுல நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படுங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவழிக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று தேவையற்ற பதட்டமான உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. ஓய்வின்றி உழைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் உயரும். பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். விரும்பியவற்றை வாங்கியும் மகிழ்வீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தடைகளையும் தாண்டி உங்களுடைய முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில் சம்பந்தமாக எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேருங்க. வங்கி லோன்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்கத்தின் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சுலபமாக நிறைவேறவும் காண்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் செயல்படுவாங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியினுடைய மனம் அறிந்து பேசுவதும் நல்லது.
குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்வீங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல இருந்து வந்த தடைகளையும் தாண்டி வெற்றியும் காண்பீங்க. எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் பொழுதும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் எடுப்பதும் நல்லது. இது சம்பந்தமாக எதிர்காலத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்கள் பெற்றோருடன் சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாங்க. வீட்டுல உள்ள பெரியவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. பிரச்சனைகளை நிதானமாக பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களிடத்துல இருந்து வந்த குழப்பமான சூழல்களும் குறையும். வியாபாரத்துல எந்த விதமான முக்கியமான முடிவையும் எடுத்துவிடவும் வேண்டாம். விவேகத்துடன் சிந்தித்து எடுப்பதும் நல்லது. ரிஸ்க் எடுக்கவும் வேண்டாங்க. அதிகப்படியான முதலீடுகளை யாருடைய பேச்சுக்களை நம்பியும் எடுத்துவிடவும் வேண்டாங்க. அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து செயல்படுவதும் நல்லது. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து நிறைவேற்றியும் வைப்பீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். நினைத்த காரியங்களை செய்து முடித்தும் விடுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் செயல்படுவாங்க. இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சரபேஸ்வரரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆர்வமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில சுப செலவுகளும் ஏற்படலாங்க. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமை மற்றும் அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் உணர்வீங்க. அதே சமயத்துல உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. தேவையற்ற டென்ஷன்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணியில் வெற்றியை காண்பதற்கு திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லதுங்க. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வேலை இருந்து கொண்டே இருக்குங்க. முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல நட்பான பேச்சுக்களின் மூலம் உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்குங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாங்க. அவர்களிடத்துல நட்பாக அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு பணமும் கையில இருக்குங்க. இன்று பணம் செலவாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பசியின்மை, செரிமான பாதிப்புகள் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கருத்து வேறுபாடினால விலகி சென்றவர்கள் உங்களை தேடி வந்தும் பேசுவாங்க. மதியத்திற்கு மேல் ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எளிதாகவும் நிறைவேறும். வருமானத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். மனக்குழப்பங்களும் நீங்கும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமையும் உண்டாகும். நேற்றைய எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்களினால பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்குங்க. அதே போல் தொழிலாளர்களுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பயணங்களின் மூலம் நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பேசி வேலை வாங்கவும் செய்வீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சீரான முன்னேற்றமும் இருக்கும். கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சியும் உண்டாகும். மற்றவர்களுக்காக ஆடம்பர செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாங்க. இது உங்களுக்கு மனக்கசப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு தொடர்பான வேலைகள் வேகமாகவும் நடைபெறும். சமுதாயத்துல நற்பெயரை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய நபர்களுடைய அறிமுகங்களும் உண்டாகும். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதி சிக்கல்கள்ல இருந்து தப்பித்தும் கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கை துணையின் உதவியினால உங்களுக்கு இன்று கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக எந்த ஒரு முடிவையும் எடுப்பதும் நல்லது. பெற்றோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வதும் நல்லதுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்கள் வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. பேச்சு வன்மையினால காரிய அனுகூலங்களும் உண்டாகும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தடைப்பட்டு இருந்த
தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. இன்று உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். திடீர் பயணங்களினால சில மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் பற்றிய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பரிசு பொருட்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படும், அனுகூலமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால காரிய அனுகூலங்களும் உண்டாகும், தன வரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய செயல்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பொறுமையுடனும் நேர்மையாகவும் கையாளவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய அணுகுமுறை மற்றவர்களினால பாராட்டவும் படும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். தவறுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று ஏதாவது வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பையும் அனுசரணையையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில ஆரோக்கியமான உரையாடல்களும் நடைபெறும். குடும்ப விஷயமாக பேசி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி, இருமல், தலைவலி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. மதியம் வரை உங்களுடைய செயல்கள் இழுபறியானாலும் அதற்கு பின்பு உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறவும் காண்பீங்க. மனம் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இது சம்பந்தமாக செலவுகளும் ஏற்படலாம். தொழில லாபமும் உண்டாகும். உழைப்பு அதிகரிக்கவும் காண்பீங்க. குழப்பங்களுக்கு இடம் தராமல் செயல்பாடுகள்ல அதிக கவனத்தை செலுத்துவதும் நல்லதுதான். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகள் அல்லது பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளினால எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகளை முன்னிட்டு சற்று அலைச்சல்களும் ஏற்படலாம். மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல சிறு சிறு குழப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்குங்க. தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கி வேகம் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு அதிகமாகவும் செய்யும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். லாபத்திற்கு குறைவிருக்காது. புதிய வேலைகள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்பட்டாலும் சில நேரங்கள்ல கால தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாளர்களினால முன்னேற்றமான பலன்களும் உண்டாகும். வியாபாரத்துல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய இயல்பு மற்றும் உங்களுடைய சுபாவங்கள்ல கவனமாகவும் இருங்க. இதனை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுயமாக யோசித்து செயல்படவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வதும் நல்லது. புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களுடைய உதவியினால உங்கள் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளுடைய திருமணத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மாலையில உங்கள் நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நீண்ட காலமாக வாங்க நினைத்த சொத்துக்களை இப்பொழுது வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல புதிய தெளிவும் உண்டாகும். நினைத்த பணிகளை செய்து முடித்து விடுவீங்க. துணைவருடைய வழியில அலைச்சல்களும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் உண்டாகும். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. திட்டமிட்ட காரியங்கள்ல மாற்றங்களும் உண்டாகும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்தும் கொள்ளுங்க. இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மாற்றங்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. உங்கள் தந்தையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பணிகளை எல்லாமே விரைந்து முடித்தும் காட்டுவீங்க. புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய திறமையும் நேர்மையும் உங்களுடைய மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் நட்பான முறையில பழகவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படுங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகள் கணிசமாகவும் உயரும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் உறுதியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் மனதிடத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. வெளியூர் பயணங்கள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்தவற்றில லாபமும் உண்டாகும். வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். மதியத்திற்கு பிறகு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு பின்பு அலைச்சல்களும் ஏற்படலாம். முயற்சிகள் இழுபறியாகி தங்க முடியும். நண்பர்களுடைய உதவியினால செயல்கள்ல ஆதாயமும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த முயற்சிகள் இப்பொழுது நல்ல ஒரு முடிவிற்கும் வந்து சேரும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பணம் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல விற்பனை என்று நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றும் விடுவீங்க. சிலருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் விஷயமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. கூட்டு தொழிலை எச்சரிக்கையாக செயல்படுவதும் நல்லது. தொழில் துறையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பெண்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சகோதர சகோதரிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. சிலருக்கு கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அந்தஸ்தை காட்டுவதற்காக ஆடம்பர செலவுகளையும் செய்வீங்க. இதுல கவனமாகவும் இருங்க. எந்த ஒரு வேலை செய்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. குடும்பத்துல ஒருவருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சிறு பிள்ளைகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய வருமானம் நல்லபடியாகவும் இருக்குங்க. நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். மனதுல உற்சாகமும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதிகாரிகளுடைய நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல புரிதல்களும் உண்டாகும். கால்நடை பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். பயணங்கள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இரவு நேர பணிகளினால ஆதாயமும் உண்டாகலாம். தனவரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களின் மீது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுக்கான புகழும் மகிழ்ச்சியும் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் ஏதாவது ஒரு மகான்களை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஆதாயமும் உண்டாகும். கேடை நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கவனமுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளுக்கு பின்பு வெற்றி காணக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிறப்பாக திட்டமிடவும் செய்வீங்க. இதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் வெற்றியையும் காணலாம். வேலை செய்கின்ற இடத்துல கடின உழைப்பின் மூலம் இன்று வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பணிகளை விரைவில் முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய திட்டமிடுதல்கள் நிறைவேறவும் காண்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் மனம் திறந்து நட்பாகவும் பழகவும் செய்வீங்க. சிறந்த புரிந்துணர்வுகளும் உண்டாகும். இதன் மூலம் நல்லுறவும் திருப்தியும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணவரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். எதிர்பாராத வகையில சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுங்க. இதன் மூலம் புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க.
சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. இது சம்பந்தமாக எடுக்கின்ற முயற்சிகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். வருவாயும் அதிகரிக்கும். பழைய கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. நிதி நெருக்கடிகளும் நீங்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நண்பர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. புதிய பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மனதுல உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதனால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் பண உதவிகள் கேட்டும் வருவாங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு இளைய சகோதரர்களின் மூலம் எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளிடம் கவனமாக பேசுவதும் நல்லதுங்க. இதன் மூலம் உங்களுடைய காரியங்களும் நிறைவேறும். குடும்ப செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. வேலை இடத்துல மன நிம்மதியும் பெறுவீங்க. தொழில ஏற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய படிப்பிற்காக அலைச்சல்களும் ஏற்படலாம். மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்க முன்னேறவும் செய்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய சக ஊழியர்களிடம் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நீண்ட காலமாக வணிகத்துல சிக்கி இருந்த உங்களுடைய பணமும் கைக்கு வந்து சேரும். நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். கடினமான உழைப்பினால மாணவர்கள் தேர்வுல வெற்றியும் காண்பாங்க. மாலையில உங்களுடைய துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலை பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களினால லாபமும் உண்டாகும். பயணங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பணிகள்ல உயர்வும் உண்டாகும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் குறையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்று போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். ஆர்வமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வகையில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு உயர்வான நாள் என்றும் கூறலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சோர்வும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முறையான முயற்சி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதாகவும் இருக்கும். பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையுங்க. ஏற்றமான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கு நீங்கள் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டாலும் அதனை எல்லாமே நீங்க சமாளித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று அனுசரித்து செல்வதும் நல்லது. இதன் மூலம் நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பணத்தை சாதுரியமாக கையாளவும் செய்வீங்க. இன்று சேமிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. இன்று வியாபாரத்துல நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். பகைவர்கள் விலகியும் செல்வாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு சிலர் விமர்சனம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதனை பொருட்படுத்தவும் வேண்டாம். ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். பிரச்சனைகளும் நீங்கும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். மகிழ்ச்சியான செலவுகளும் இருக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். வியாபாரத்துல வழக்கமான சூழ்நிலைகளும் இருக்கும். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. உட்பட்டு மதிப்பும் மரியாதையுடனும் இருப்பீங்க. வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் அக்கறையுடன் இருப்பதும் நல்லதுங்க. தேர்ச்சி பெறவும் செய்வாங்க. அரசு பணியாளர்கள் அதிக கவனத்துடன் வேலைகளை செய்வதும் நல்லது.
காவல்துறையில இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளினால பாராட்டவும் படுவீங்க. இன்று உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. முகத்துல ஒரு பிரகாசமும் இருக்கும். எல்லா வேலைகளையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆக வேண்டும் என்ற வெறியுடனும் இருப்பீங்க. அதுல வெற்றியும் உண்டாகும். சமூக விழாக்கள்ல கலந்தும் கொள்வீங்க. செல்வாக்கு மிகளுடைய அறிமுகங்களும் உண்டாகும். உங்களுடைய மனதை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குங்க. இன்று உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அரசு வழியில சாதகமான சூழலும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியோர்களுடைய ஆலோசனைகள் மாற்றத்தினை தருவதாகவும் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படலாம். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று முயற்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியமும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. பொறுமையாக இருந்து தங்க சாதிக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. இன்று உங்களுடைய தவறுகளை அடுத்தவர்கள் சுட்டிக்காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணிகளை கவனமாக செய்து முடித்து விடுவதும் நல்லது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே சூடான விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல ஒரு நல்லிணக்கமும் உண்டாகும். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் ஆவணங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஒவ்வாமையின் காரணமாக சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். தேவையற்ற சங்கடங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. நண்பர்கள் தொடர்பு கொண்டு மகிழ்ச்சியான செய்திகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. எதிரிகளுடைய வகையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு வீண் அபராதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. மாலையில சோர்வு நீங்கி உற்சாகமும் உண்டாகும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில் சம்பந்தமாக புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவசரமாக முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளினால ஏதாவது எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். யாரையும் நேருக்கு நேர் எதிர்த்து பேசவும் வேண்டாங்க. அரசு அலுவலகங்கள்ல பணி அழுத்தம் அதிகமாக தங்க இருக்கும். இதனால நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி அவதிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய கோபத்தை தவிர்த்தும் கொள்ளுங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. என்ற ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். கடன் வாங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று கடன் கொடுப்பது வாங்குவது போன்றவற்றில கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. உங்களுடைய வணிகத்திற்காக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வணிகத்துல லாபகரமான சூழ்நிலைகளும் உண்டாகும். அக்கம் பக்கத்துல ஏதேனும் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதுல இருந்து விலகி இருப்பதே நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். தந்தையின் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. பாராட்டுக்களை பெறக்கூடிய நல்ல ஒரு நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய சந்திப்பும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். தேடல்களும் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான கூறலாம். பழைய நண்பர்களை சந்திப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க, மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணியில மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். நம்பிக்கையான எண்ணங்கள் மற்றும் செயல்களின் மூலம் இன்றைய நாளை உற்சாகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலம் பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிறு உபுஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மதியம் வரை நீங்கள் மேற்கொள்ளும் செயல்கள்ல ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். மனதில் அவ்வப்பொழுது இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். யாரிடமும் என்று வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். குடும்பத்தில ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இது சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் ஏற்படலாம். சகோதரர்களினால புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க. தொழில் சம்பந்தமாக புதிய நபர்களை சந்தித்து ஆலோசனைகள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். இரவு நேரம் பார்க்காமல் வேலைகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த இழுபறிகளும் இடைஞ்சல்களும் நீங்கும். பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். மனைவியினுடைய ஆறுதலான வார்த்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சாதுரியமான பேச்சுக்களினால எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. கல்வியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று வெளிநாடு மற்றும் வெளியூர் செல்வது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளையும் பெறுவீங்க. மாமன் வழி தரப்புல இருந்து பண பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. மாணவர்கள் போட்டியில வெற்றியும் காண்பாங்க. மாலை நேரத்துல உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களுடன் மகிழ்ச்சியாக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கல்ல இனிமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. குடும்பத்தினருக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சல்களும் உண்டாகும். வியாபார முடிவுகள்ல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சமூக பணிகள்ல புதிய அனுபவங்களும் உண்டாகும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். அலைச்சல்களும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.